பாலியல் வன்கொடுமை செய்த 10 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்த வழக்கில் தொடர்புடைய மேலும் 4 பேரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். குட் மார்னிங் சார். ரேப் பண்ண அந்த 4 பேரை கட்டி போட்டு வச்சிருக்கேன் சார். அப்படியே நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ப்ராஸ்டியூட்டை கூட்டிட்டு வந்து பக்கத்து ரூமில் வச்சிருக்கேன் சார். என்ன சார் பண்ணலாம்? பார்க்குறதுக்கு போலீஸ் மாதிரி இருக்கேனா? இல்லை சார். இல்லைனா கூட இருக்குன்னு பொய் சொல்லியா? அப்பதான் கான்ஃபிடன்ஸ் வரும். சே, வாட்ச் இல்ல. டைம் என்ன? 10 ஆகுது சார். கையில பேப்பர் பென் இல்லைன்னா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ மணி 10. 11 மணிக்கு நான் உங்களை என்கவுண்டர் பண்ணிடுவேன். இன்னும் 1 ஹவர்ல நீங்களாம் சாக போறீங்கன்ற காரணத்தினால உங்களோட கடைசி ஆசை என்னன்னு சொன்னீங்கன்னா அதை நான் நிறைவேற்றி வைக்க தயாரா இருக்கேன். சொல்லுங்க. சார் 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 நாங்கள் தெரியாமல் ரேப் பண்ணிட்டோம் சார். வீட்டில் நிறைய ப்ராப்ளம், ப்ரெஷர், அதனால தான் சார் குடிச்சப்போ தான் போதில் பண்ணிட்டோம் சார். ப்ளீஸ் சார். இதெல்லாம் ஒரு ரீசனா? இந்த ரீசனுக்காகவே உன்னை எங்கெங்கெல்லாம் சுடணும் போல இருக்கு. தயவு செஞ்சு இதெல்லாம் ஒரு ரீசன்னு சொல்லாதீங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ளீஸ். போலீஸ் டூ சார். 4 அக்யூஸ்டுக்கு 4 பேர், போலீஸ் ஒன்றுக்கு 1 பேர். ஓகே சார். பரவாயில்ல, குடிங்க, காசு நான் கொடுத்துக்கிறேன். அப்படியே நானும் ஜாலியாக அவங்க கூட குடிச்சிட்டே பேசலாம்ல. சொல்ல முடியாது, மேபி குடிச்சதுக்கு அப்புறம் நான் உங்களை மன்னிச்சு கூட விட்டுறலாம். உன் பேர் என்ன? பிரபு சார். பிரபு. பிரபு, யாரெல்லாம் இருக்கீங்க உங்க வீட்டில்? நான், அப்பா, அம்மா, அக்கா சார். ஓ, அக்கா இருக்கா உனக்கு? இருக்காங்க சார். ஃபேமிலி ஃபோட்டோ வச்சிருக்கியா? இருக்கு சார், ஆனால் ஃபோன் அவர்கிட்ட இருக்கு சார். போலீஸ் டூ சார். அக்யூஸ்ட் 1ஓட ஃபோன். டேய், உண்மையிலேயே உங்க அக்கா வாடாது? வீட்லயே இவ்வளோ அழகான பொண்ணு வச்சுக்கிட்டு வெளியே இருக்க பொண்ணை போய் ஏன்டா கெடுத்த? சார், எங்கள் அக்கா சார். இருக்கட்டும், நீ கெடுத்ததும் ஒரு பொண்ணு தான், உங்க அக்காவும் ஒரு பொண்ணு தானே. அவளுக்கு என்ன இருக்குமோ அதானே உங்க அக்காவுக்கு இருக்கும். சார், தப்பாக பேசுகிறீங்க சார். நான் பேசினது தப்பு, அப்ப நீ பண்ணது கரெக்டா? சார், எங்கள் அக்கா சார், எங்கள் அம்மா வயிற்றுல பிறந்தவங்க சார். இருக்கட்டும்டா, அவளும் ஏதோ ஒரு அம்மா வயிற்றுல பிறந்த பொண்ணு தானே. சரிடா, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். என்னை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி பதில் சொன்னா நான் உன்னை மன்னிச்சு உயிரோடு விட்டுறேன். சரி சார். வீட்லயே ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டு எதுக்குடா வெளியே இருக்க பொண்ணை போய் கெடுத்த? நெக்ஸ்ட். எனக்கு அக்காலாம் இல்லை சார், ஒரே ஒரு தங்கச்சி மட்டும்தான் சார். இதோ வந்துட்டேன். உன் தங்கச்சி ரோட்ல போறப்போ 3 பொறுக்கி பசங்க அவளை கிண்டல் பண்ணி அலை வச்சு டீஸ் பண்ணா என்ன பண்ணுவ? கோவம் வரும் சார், அடிக்கணும்னு தோணும் சார். இதே உன் தங்கச்சினா கோபம் வரும், மற்ற பொண்ணுங்கன்னா காம வருமா? நெக்ஸ்ட். என்ன கேட்க போறீங்க? எனக்கு அவன் மாதிரி அக்கா தங்கச்சிலாம் கிடையாது. போலீஸ் டூ. எஸ் சார். ரெடியா? ரெடி சார். பக்கத்து ரூம்ல ஒரு பொண்ணு இருப்பா, ஒரு ப்ராஸ்டியூட். போயிட்டு வா. அப்படியே தப்பிக்கணும்னு நினைக்காத, போலீஸ் டூனை சுற்றுவான். கண்டிப்பா சார். சார், முடிஞ்சிச்சு சார். ஏய், போயிட்டு வாடா. சார், முடிஞ்சிச்சு சார். இன்னொரு டைம் போயிட்டு வா. சார். டேய், போயிட்டு வாடா. என்ன சொன்னீங்க? சார், முடியல சார், ரொம்ப வலிக்குது. சுகத்துக்காக பண்ற உனக்கே இவ்வளோ வலிக்கிறப்போ நீங்க எல்லாம் சேர்ந்து அந்த பொண்ணை ரேப் பண்றப்போ அந்த பொண்ணு கத்தி இருக்கும், கதறி இருக்கும், எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கும்.
கொஞ்சம் கூட இறக்கப்படல எவனும். சார் நீங்க? சார் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நான் ஒரு ஃபேமிலி மேன் சார். என் ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. என்னை விட்டுருங்க சார். பிரெக்னெண்டா இருக்காங்களா? ஆமாம் சார். உண்மையாவா? உண்மையில தான் சார். சார் என்ன என்னாச்சு சார்? இல்லை, அவனுங்கெல்லாம் எங்கே சுடுறதுன்னு ஒரு டார்கெட் வச்சிருந்தேன். உன்னை எங்கே சுடுறதுன்னே தெரிலடா. சரி, உன்னோட கேள்வி, உன்னை எங்கே சுடலாம் நீனே சொல்லு. பொண்ணுங்கண்ணா செக்ஸுக்கு மட்டும்தானா? வேற எந்த விஷயத்துக்கும் யோசிக்க மாட்டீங்களா? சரி, நான் கேட்ட கேள்விக்கு நீங்களா இப்போ பதில் சொல்கிறீங்க. ஃபாஸ்ட். சார் எங்கள் அக்கா சார், எங்கள் அம்மா வயிற்றில் பிறந்தவங்க சார். உன் கூட பிறந்தவங்களாம் தேவதைங்க. மற்ற பொண்ணுங்களாம் என்னடா? மற்ற பொண்ணுங்களாம் நீங்கள் அலை வைக்கிறதுக்கும் ஆசிட் அடிக்கிறதுக்கும் ரேப் பண்ணுறதுக்குமா கடவுள் மேனுஃபேக்சர் பண்ணி அனுப்பிச்சாரு? நீலாம் வேஸ்ட்டுடா, விட்ரு. நான் ஒரு ஃபேக்ட் சொல்லவா? நம்ம கூட பிறந்த அக்கா தங்கச்சிங்களை பார்க்குற மாதிரி மற்ற பொண்ணுங்களையும் அக்கா தங்கச்சிங்களா பார்க்குற அளவுக்கு எவனும் நல்லவன் இல்லை. ஏன், நான் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். உங்களெல்லாம் மற்ற பொண்ணுங்களை அக்கா தங்கச்சிங்களா பார்க்க சொல்லலை. அவங்கள பொண்ணுன்னு நினச்சி ஒரு மரியாதை கொடுங்க, அது போதும். நெக்ஸ்ட். சயின்ஸு கணக்குப்படி மூளை நம்ம பேச்சை கேட்காது சார். சாரு எம்பிபிஎஸ் படிச்சிருக்கீங்களா? இல்லைங்க சார். அப்போ நீ அவுட்டு. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறான்னா சைக்காட்டிஸ்ட் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா? அப்படின்னா செக்ஸ் பண்ணுறது தப்பா? நான் அப்படியா சொன்னேன்? செக்ஸுக்கும் ரேப்புக்கும் வித்தியாசம் தெரியாமல் தான் வாழ்ந்துட்டு இருக்கியா? ரெண்டு உடம்பும் காமத்தோட ஒன்று சேர்றதுக்கு பேர் தான் செக்ஸு. ஒருத்தனோட காம வெறியை தீர்த்துக்கிறதுக்காக ஒரு பொண்ணோட மனசையும் உடம்பையும் காயப்படுறதுக்கு பேர் தான்டா ரேப்பு. சார் நீங்கள்? சார் போதையில் கண்ட்ரோல் இல்லாதனால சார் அப்படி பண்ணிட்டோம். சார் நம்ம விஷயம் ஓப்பனாக பேசலாமா? ஒரு அழகான பொண்ணு 10 ஆம்பளைங்க இருக்கிற ரோட்டில் நடந்து வரப்போ இப்படி ஒரு பொண்டாட்டி கிடைக்காதான்னு ஒருத்தன் யோசிப்பான். இந்த மாதிரி கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்காதான்னு இன்னொருத்தன், இப்படி ஒரு பொண்ணு கூட வாழ முடியாதான்னு இன்னொருத்தன் யோசிப்பான். இப்படி ஒவ்வொருத்தவனும் ஒவ்வொரு மாதிரி யோசிப்பானுங்க. ஆனால் எவனும் உங்கள் பக்கம் நெருங்க மாட்டான். ஏன்னா அவங்க பொண்ணுங்கிற மரியாதையும் பயமும். ஒரு பொண்ணோட அழகை ரசிக்கிறதோ சைட் அடிக்கிறதோ தப்பு கிடையாது. அதனால அவளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது. என்ன சொன்ன? கண்ட்ரோல் இல்லாதனால தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னல? நம்ம நாட்டில் பொண்ணை பார்க்குற எல்லா ஆம்பளைங்களும் கண்ட்ரோலை தவறிட்டா எல்லாருமே ரேபிஸ்ட்டு தான். போலீஸ் டூ. இப்போ டைம் 11. உங்களை நான் என்கவுண்டர் பண்ணணும்ல? உங்களெல்லாம் என்கவுண்டர் பண்ண நான் யாரு? நான் தான் போலீஸே இல்லையே. சத்தியமா நான் போலீஸ் இல்லை. நல்லா போலீஸ்ன்னு சொன்னா யாராச்சும் நம்புவாங்களா? தினைக்கும் காலைல நியூஸ் பேப்பர் படிக்கிறப்ப கொலை கொள்ளை கற்பழிப்பு அப்படின்ற விஷயம்லாம் பார்க்குறப்ப நமக்குள்ள ஒரு பயங்கரமான கோபம் வரும். அடுத்த நிமிஷமே அந்த கோபம்லாம் பறந்து போயிடும். ஏன்னா நம்ம வேலையை பார்க்க போகிற சாதாரண மனுஷங்கள்ல நானும் ஒருத்தன் தான். ஐ ஆம் ஜஸ்ட் அ காமன் மேன். என்ன சொன்ன? குடி போதையில் பண்ணிட்டேன்னு சொன்னல? நான் அதுக்கு தெரியுமா உங்கள் கூட குடித்தேன்? நீங்கள் குடி போதையில் அந்த பொண்ணை கற்பழித்த மாதிரி நானும் குடி போதையில் உங்களை கொண்டுட்டா நானும் குற்றவாளி தானே? நான் கொல்லணும்னு நினச்சது உங்களை இல்லை, உங்கள் மனசாட்சியை. எனக்கு ஒரு டவுட்டு, நீங்களாம் எப்படி மறுபடியும் உங்கள் அக்கா தங்கச்சி கூட சந்தோஷமாக பழகுவீங்க? ஒரு மாதிரி கூச்சமாக இருக்காது? இதோ நம்ம அண்ணன், அவங்க ஒய்ஃபு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களாம். ஒருவேளை உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்தா எப்படி அந்த கையை வச்சு அந்த குழந்தைய தூக்குவீங்க? இதெல்லாம் நீங்கள் எனக்கு பதில் சொல்ல தேவையில்லை. உங்கள் மனசாட்சி சொல்லுங்க. போதும் போதும் போதும்.